அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, வெளிநாடு சென்று சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு போகிறாங்க. அவங்களையும் அறியாமல் சில பேர் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. சில பேர் தவறு செய்து சிக்கலில் அங்கே போய் மாட்டிக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் கொண்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. இப்போது நான் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இதில் 4 ராசி கட்டம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா, அதாவது இந்த பாவ தொடர்புகளை நான் சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா சில பேர் புரியல, எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நான் சொல்லியிருக்கேன், இந்த பாவ தொடர்புகளுக்காக ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். இப்போ முதல் சார்ட் அந்த ராசின்னு எழுதியிருக்கு பார்த்திங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு சார்ட்டு. அந்த சார்ட்டில் பாருங்கள், ஏதோ ஒரு லக்னம் 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 12ஆம் இடத்துல ராகு இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் அந்த ராகு இருக்கக்கூடிய அதே இடத்துல 6ஆம் அதிபதியும் இருந்தால், சரிங்களா, 12ஆம் இடத்தில் ராகு இருந்து கூடவே 6ஆம் அதிபதியும் இருந்தால் வெளிநாடு போய் அங்கே வழக்கில் போய் ஏதாவது மாட்டிக்கிறது, கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கிறது, அல்லது ஏதாவது என்ன சிக்கல்னே தெரியாமல் அதில் போய் மாட்டிக்கிறது. சரிங்களா? இது ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை அது கொடுக்கும். இது முதல் சார்ட்டு. இப்போது ரெண்டாவது சார்ட் எடுத்துக்கங்க. ரெண்டாவது சார்ட்டு லக்னம். நான் என்ன கொடுத்துருக்கேன்? ரெண்டாவது சார்ட்டில் லக்னம் கன்னி லக்னம் கொடுத்துருக்கேன். லக்னத்தில், சரியா, லக்னத்தில் ராகு இருக்கார். அப்போது அந்நிய தேசத்து தொடர்பு இவருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுக்கலாம். லக்னத்தில் ராகு இருக்குது, இல்லை லக்னாதிபதியோட ராகு இருக்கிற மாதிரி கூட நீங்கள் அதை எடுத்துக்கங்க. லக்னத்தில் ராகு இருந்து அல்லது லக்னாதிபதியுடன் ராகு இருந்து 8ஆம் அதிபதியின் தொடர்பு கிடைத்தால், சரிங்களா, இவருக்கு வெளிநாட்டில் சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே 8ஆம் அதிபதி யார்? இந்த கன்னி லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி செவ்வாய். அது உங்களுக்கு எங்கே இருக்குது? மிதுனத்திலேருந்து 4ஆம் பார்வையாக பார்க்குது. அப்போ இங்கே ஏதோ ஒரு விதத்தில் லக்னம், ராகு, 8ஆம் அதிபதி தொடர்பானது இங்கே வந்துடுது. ஸோ அப்படி வர்றப்ப இவருக்கு வெளிநாட்டில் திடீர் பிரச்சனைகள், ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை அது கொடுக்கின்றது. சரியா? ரைட். இது ரெண்டாவது சார்ட். இப்போ மூணாவது சார்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கடக லக்னம். லக்னம் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது, எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். லக்னம் கடக லக்னம். அப்போ அதுக்கு 9ஆம் இடத்துல ராகு. அப்போ தூர தேசத்து பிரயாணங்கள் இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள், தூரதேசம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதை என்ன பண்ணுது அப்படின்னா, 8ஆம் அதிபதி அந்த ராகுவை பார்க்குது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் அதிபதியாகிய சனி பகவான் பார்க்குறாரு. அது நீங்கள் எங்கேருந்து நீங்கள் அது எந்த இடத்துலேருந்து வேணாலும் பார்க்கலாம். சனி நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், நேராக நீங்கள் இங்கே பாருங்கள், கண்ணியில் எடுத்து போட்டிங்கன்னா கூட அது 8ஆம் அதிபதி அவர் தான், அவர் பார்க்குறாருன்னு எடுத்துக்கங்க. இல்லை மகரத்தில் இருந்து இப்போ இங்கே இருக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா மிதுனத்தில் இருந்தால் 10ஆம் பார்வையாக அதை பார்ப்பார். ஏதோ ஒரு விதத்தில் அந்த சனி பகவான் அவர் 8ஆம் அதிபதி 9இல் இருக்கிற ராகுவை பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அப்படிங்கிறப்போ வெளிநாட்டு பயணத்தால் துன்பங்கள், சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4வது சார்ட் பாருங்கள். எந்த லக்னம் வேணாலும் எடுத்துங்க. நான் இங்கே மகர லக்னம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். அப்போது அந்த மகர லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில், மகர லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். கூடவே யார் இருக்குது? 8ஆம் அதிபதி ஆகிய சூரியனும் அங்கே இருக்கார். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இது கொஞ்சம் மோசமான ஒரு அமைப்பு. லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதியும் சனி பகவானும் இருக்கின்ற அந்த நபர்கள் வெளிநாடு போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நீண்ட காலத்துக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றது என்பது சிரமமான காரியம் அப்படின்னு எடுத்துக்க. புரியுதுங்களா? இப்போது வெகு எளிதாக புரிகிற மாதிரி ஒரு 4 சார்ட் கொடுத்து அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் சில ஜோதிட விதிகள் உங்களுக்கு நான் இன்னொரு 2 விதி உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 6ஆம் இடம் இருக்கு இல்லையா, 6ஆம் இடத்தோட ராகு தொடர்பு வேலை பார்க்குறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகளை அது கொடுக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருந்து 12ஆம் பாவ தொடர்பும் அங்கே வந்தது அப்படின்னா
வெளிநாடு போய் வழக்கம் போல் இவங்களும் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்து 6ஆம் இடத்துல ராகு இருந்து 12ஆம் அதிபதியினுடைய தொடர்பு அங்கே இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவோம், நம்ம 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த லக்னத்தில் வேணாலும் இருந்து 12ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் அங்கே தொடர்பு பெற்றிருந்து சனி பகவானுடைய பார்வையோ இணைவோ இருந்தது அப்படின்னா இவர் வெளிநாடு போய் சிக்கல்களில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் மன பாதிப்புகளும் இவருக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தது வெளிநாடு போய் அங்கே பிரச்சனைகளில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொண்ட ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உதாரணங்கள் மூலமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கான பதில்களை கொடுக்குறேன். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.